எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வெயிட் கெயின் டிப்ஸ் ஏதாவது கொடுங்க, நாங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப உண்மையாலுமே சங்கடமாக இருக்குது, இவ்வளோ தாமதமாக கொடுக்குறேனே அதுக்கு டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், பெல்லி ஃபேட் குறைக்கிறது எப்படி, இல்லை உடம்பு குறைக்கிறது எப்படி, இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஒரு 10,000 பேர் கேட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு 2 பேர் தான் எங்களுக்கு வெயிட் கெயின் டிப்ஸ் கொடுங்க, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதில் என்னென்னா, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம திட்டமாக நம்ம உடம்பை பேணி காக்கணுன்றது உண்மை. அதில் இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா அதுக்கு சில காரணங்கள். ஒரு சிலருக்கு என்ன சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிக்கடி சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம், இது பாம்பு உடம்பு, எத்தனை சாப்பிட்டாலும் இது பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் உடம்பு போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் அதை செக் பண்ணணும். ஒரு தடவை பாடி செக்அப் ஃபுல்லாக பண்ணி பார்த்தாங்கன்னா அதற்கான காரணங்கள் கண்டுபிடிக்கலாம். அதையும் தாண்டி ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை, அப்போ கூட உடம்பு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்குள்ள கவலை இருந்தால் கூட உடம்பு பிடிக்காது, சரியானபடிக்கு தூக்கம் இல்லைன்னா கூட உடம்பு பிடிக்காதுங்க. அப்புறம் பசி இல்லாமல் இருக்கும், அந்த பசி இல்லாதனால சாப்பிடாம இருக்காங்கல்ல, அதனால கூட உடம்பு பிடிக்காது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்காது. மருத்துவ ரீதியாக இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட உடம்பு பிடிக்காது. ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் டாக்டர்கிட்ட போயிட்டு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஹைப்போ தைராய்டிசம்ன்றது பார்த்தீங்கன்னா உடம்பு ஊதிட்டே போகும். ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒல்லி ஆகிக்கிட்டே போவாங்க. அது அப்படியே விடக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிச்சு வேற ஒரு சின்ன சின்ன நோய்கள் இருக்கிறது வந்துடும். ஆனால் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹைப்பர் தைராய்டிசமா அப்படின்னு நீங்கள் பயந்துராதீங்க. கவலைப்படுறதுனால உடம்பு இழைச்சிட்டு போகுன்றது நம்ம முதல் பார்க்கலாம். இப்போ கவலைப்படுறதுனால மனசுக்கும் நம்ம வயிற்றுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. உடனே நம்ம மனசுல வருத்தப்பட்டோம்னா இல்லை கவலைப்பட்டோம்னா உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல தான் ஏதாவது ஒரு டிசீஸ் வருங்க. நீங்க இதை எந்த மருத்துவர்கிட்ட வேணா கேளுங்க, மனதுக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கவலைப்படுறதுனால நமக்கு ஒன்றுமே லாபம் இல்லை. அந்த கவலையை வந்து எப்படி நிவர்த்தி செய்யணும், அதுக்காக அந்த கவலைப்படுறதுனால சாப்பிடாம இருக்கிறதோ தூங்காம இருக்கிறதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு நோயில் கொண்டு போய் விடும். அந்த நோயும் சேர்த்து நமக்கு அதையும் சேர்த்து கவலைப்படக்கூடிய விதமாக மாறிடும் இல்லையா? அதனால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, கவலைப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு சாப்பிடாமல் இருப்போம், அதுவும் கூடாது. சாப்பாட்டில் எப்போவுமே காமிக்கக்கூடாது. நம்ம சண்டையெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த கோவத்தை என்ன பண்ணுவோம், உடனே சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்து வயிற்றை சுருக்கி சுருக்கி நம்ம உணவு குழாயை ரொம்ப சுருக்கிக்கிறோம். அதெல்லாம் கூடாது. இப்போது இன்னொன்று, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உடம்பு போடாதுங்க. அதை தூங்கினா கூட அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட 8 மணி நேரம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, 8 மணி நேரம் தூங்கணும்னு. அந்த 8 மணி நேரம் தூங்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அமைதியான தூக்கமாக இருக்கணும், ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நிம்மதியை தரும்னு சொல்லலாம். சரி, 8 மணி நேரம் தான் தூங்க சொல்லியிருக்கீங்களே, நம்ம எப்போ தூங்கினா என்னன்னு சொல்லிட்டு அந்த டிஸார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இந்த எப்போ வேணா நேச்சப்போ தூங்குறதெல்லாம் வந்து அது கூடாது. இரவு 10 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா அதே டயத்தை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா உடம்பு நிறையா போடும். நம்ம தூக்கத்தை வந்து மாற்றி மாற்றி தூங்குனா என்ன ஆகும், உடம்பு ஒன்றா குண்டாகும், இல்லாட்டி ரொம்ப இழைக்கும். அதே மாதிரி தான் சாப்பாடும், இதெல்லாம் மாற்றி மாற்றி டைம் இல்லாமல் மாற்றி மாற்றி சாப்பிட்டோம்னா உடம்பு ஒன்றா குண்டாகும், இல்லாட்டி இழைக்கும். இது போன்ற பல காரணங்கள் இருக்கு. சரி, டாக்டர்கிட்ட போயும் எந்த பிரச்சனையும் உடம்புக்கு இல்லை, இருந்தால் கூட வந்து உடம்பு பிடிக்கலைன்னா என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க எப்போவுமே தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த தண்ணி குடித்தாங்கன்னா அதில் வயிறு நிரம்பி, இதனால் சாப்பாடு ரொம்ப குறைச்சலாக உள்ளே போகும். அதை தவிர்த்துடணும். அது ஒன்றுங்க. இப்போது அவங்க எடுத்துக்க வேண்டியது, உடம்பு போடுறதுக்கு எடுத்துக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீனட்ஸ் நிறைய சாப்பிடணும், அதாவது வேர்க்கடலை நிறையா சாப்பிடணும். அப்புறம் இந்த பால் ஐட்டம் எது இருந்தாலும் அதிகமாக சாப்பிடணுங்க. பாலில் தண்ணி ஊற்றாமல் கெட்டி பால் குடிக்கணும், சீஸ் சாப்பிடணும், கீ சாப்பிடணும், பட்டர் சாப்பிடணும். பாலில் மொத்தத்தில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது அத்தனையுமே சாப்பிடணும். ஏன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு புரோட்டீனும் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவாகவே கார்போஹைட்ரேட்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க,
கொஞ்சம் கேஸ் ஆகும், இல்லை உடம்பு ஊதுன்னு சொல்லிட்டு அந்த கார்போஹைட்ரேட் நிறையா சேர்த்துக்கணும் ஒல்லியாக இருக்கிறவங்க. கார்போஹைட்ரேட் எது இதில் இருக்குன்னா உங்களுக்கு இந்த கிழங்கு வகைகளில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா உருளைக்கிழங்குல இருக்குது, சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாத்துலேயுமே சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடணும். அது முந்திரி பருப்பு சாப்பிட்டா நல்லா உடம்பு போடுங்க. அதே மாதிரி நான் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் சொல்லியிருப்பேன், அது நீங்கள் வீடியோ பாருங்கள். ஹெல்த் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு அது சத்தாகவும் இருக்கும், உடம்புக்கு தெம்பாக இருக்கும், அதே சமயத்தில் உடம்பு போடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. அதை நீங்கள் சாப்பிடணும். அப்புறம் நிறைய முட்டை சேர்த்துக்கணும். அந்த ஒமேகா 3 இருக்கக்கூடிய சால்மன் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது நிறைய சாப்பிடணும். சீ ஃபுட் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒல்லியாக இருக்கிறவங்க, அது ஒன்று பார்த்துக்கணுங்க. சரி, நான்வெஜ் சாப்பிட முடியல, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு வகைகள் சாப்பிட்லாம், பால் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமும் சாப்பிட்லாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பீட்ரூட், காய்கறிகளில் பீட்ரூட் நிறையா சாப்பிடணும், கேரட் நிறையா சாப்பிடணும், கீரை வகைகள் நிறையா சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக உடம்பு போடும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் வரோம் மேடம், இருந்தால் கூட எங்களுக்கு உடம்பு போட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்றது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2000 கேலரிஸ் வேணும். அப்பதான் நம்ம வேலை செய்ய முடியும். 2300 2200 அதெல்லாம் இருக்கும். இதுல ஒவ்வொரு ஆணுக்கும் பாத்தீங்கன்னா 2500 குறைந்தது இருக்கணும் அவங்க செய்யற வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் சரிசமமாக எல்லா வேலைகளும் செய்யறனால பெண்களுக்கும் அதிகமாவே தேவைப்படுது. அந்த மாதிரி சாதாரண பெண்களுக்கு தேவைப்படுது. இதில் குழந்தைங்களுக்கு தனி, அது வேற கேலரிஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு அது வேற கேலரிஸ், அதெல்லாம் இன்னொரு நாள் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். இப்போ இந்த கேலரிஸ் சாதாரண பெண்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் 2000 2200ன்னு. இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கூட 500 கேலரிஸ் தேவைப்படுது. அதனால அவங்க என்ன பண்ணணும்னா அந்த 500 கேலரிஸ்க்கு அதிகமாக இன்னும் சாப்பிடணும். என்ன மேடம் பசி தான் எடுக்கலையே, நாங்கள் எப்படி சாப்பிட்றது, சாப்பிடாதனால தான் நினைச்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. நான் என்ன சொல்றேன், வழக்கமாகவே நம்முடைய ரெகுலர் டயட்ல 3 வேளை சாப்பிடணும்ன்றது இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிக்கணும், ஒல்லியா இருக்கிறவங்க ஒரு 5 வேளை 6 வேளை ஒரேடியா சாப்பிட முடியாது. என்ன பண்ணணும், காலையில கொஞ்சம் சாப்பிடணும், அப்புறம் ஒரு 10-11 மணிக்கு கொஞ்சம் சாப்பிடணும், அதாவது 8 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடணும், 10-11 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடணும், அப்புறம் மதியானம் 1 மணி 12 to 1 மணி அப்படி ஒன்று சாப்பிடணும், அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடணும், 6 மணிக்கு ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் இரவு ஒரு 7 மணி 7-7:30 அது வரைக்கும் சாப்பிடலாம். அதுக்கு மேலே இரவு உணவு சாப்பிடக்கூடாதான்னா அதுக்கப்புறம் ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். குண்டாக இருக்கிறவங்க என்ன கேட்டாக்கா 7 மணிக்கு மேலே 7:30 மணிக்கு மேலே சாப்பிடவே வேண்டாம். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன், எதனால் குண்டாகிறோம், இந்த இரவு உணவு எப்படி எப்படி நம்மளை குண்டாக்குது, என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ குண்டா இருக்கிறவங்க உடனே நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ மேடம் நாங்கள்லாம் கிழங்கு சாப்பிட்றோம், முந்திரி சாப்பிட்றோம், எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், நீங்கள் சொன்ன முட்டை சாப்பிட்றோம், ஃபிஷ்ஷு சாப்பிட்றோம், அப்போ நாங்கள் இதெல்லாம் குண்டா இருக்கிற நாங்கள்லாம் இதெல்லாம் தவிர்க்கணுமா, சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்படுவீங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கிடையவே கிடையாது. இதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க இது அத்தனையுமே எந்த நேரத்தில் வேணால் சாப்பிட்லாம். அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட சாப்பிட்லாங்க, சாப்பிட்டு தூங்கலாம், ஒன்றும் ஆகாது, அவங்களுக்கு உடம்பு தான் போடும். ஆனால் குண்டா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஐட்டம் நிறைய கேலரிஸ் கொடுக்கக்கூடிய இந்த சால்மன் ஃபிஷ் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு பீனட்ஸ் ஆகட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், கிழங்கு வகைகள் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியான சாப்பாட்டோட நிறுத்திக்கணும், அதுக்கப்புறம் வேண்டான்றேன். குண்டானவங்களுக்கு இது வேண்டாம். இதில் இன்னொன்று ஒல்லியாக இருக்கிறவங்க நிறைய தயிர் சாப்பிடணும். அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்கிறேன், வாழைப்பழம் இருக்கு இல்லையா, பூவம்பழம் ஆகட்டும், எந்த பழம் கிடைக்கிறதோ அந்த தயிரில் துண்டு துண்டாக போட்டு அரிஞ்சுக்கிட்டு இல்லை நல்லா குழைய விட்டுக்கிட்டு அதில் சக்கரை போட்டு சாப்பிடுங்க, நிச்சயமாக உடம்பு போடுங்க. பொட்டுக்கடலையும் உடம்பு போடும், இந்த வேர்க்கடலையும் வெல்லமும் இருக்குல்ல அது 2 சேர்த்தாலும் உடம்பு போடும். எள்ளு உருண்டை சாப்பிடலாம். எள்ளு அதாவது கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது இளைப்பா இருக்கிறவங்களுக்கெல்லாம், இளைச்சு போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் எள்ளு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எள்ளெல்லாம் சாப்பிட்டா நல்லா உடம்பு போடுங்க. ஆனால் அதுக்குன்னு அளவுக்கு அதிகமான எள்ளு எடுத்துக்காதீங்க, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு சூடாயிரும். குண்டா இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. ஒல்லியா இருக்கிறவங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலை சாப்பிடுங்க. கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு போடுங்க. குண்டா இருக்கிறவங்க நான் சொன்னதெல்லாம் தவிர்க்கணுமான்னா தேவையில்லை, சாப்பிடணும். சாப்பிடுற நேரம் தான் மாறுபடும். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், ஒல்லியாவும் இருந்துட்டு முடியெல்லாம் உதிர்ந்ததுன்னா கட்டாயம் டாக்டரை பார்க்கணுங்க. இதுல என்னன்னா ஆண்கள் என்ன சாப்பிட்டாலும்
ஒல்லியாகவே இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு உடம்பு போட மாட்டேங்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்க. டைம் டாக்டர்கிட்ட போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிட்டு என்னன்னு பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த டயட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உணவு வகைகள் எல்லாம் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம முறைப்படி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நம்ம நடந்துக்கணும். இப்போ குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், ரொம்ப கவலைப்படக்கூடாது. நம்ம அந்த பிள்ளைங்க என்னென்னா விளையாட்டு பிள்ளைங்க, ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ருசி பிடிக்காம சாப்பிடாம இருப்பாங்க, அதனால ஒல்லியா இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளையாட்டுத்தனம், ரொம்ப விளையாடுற ஓடுற குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரத்தில் உடம்பு பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு பிடிக்கணும்னா சத்து மாவு கட்டாயம் கொடுங்க. சத்து மாவு தண்ணியில் இல்லாமல் பாலில் கலந்து சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா புசு 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 புசுன்னு உடம்பு பிடிக்குங்க. இதில் இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு நல்லா உடம்பு போடும். கொண்டக்கடலை, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் அதுதான், இப்போ பெரியவங்களுக்கும் அதுதான். உங்களுக்கு சத்து மாவு தினமும் நல்லா ஒரு டம்ளர் நிறைய பால் விட்டு காய்ச்சி அது நல்லா குடிக்கலாங்க, அது நல்லா உடம்பு போடும். இப்போ நான் சொன்ன இந்த சாப்பாட்டு முறையை இப்படி சேர்த்துக்கோங்க. தூங்குறது நல்லா தூங்குங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா நடக்கிறது நடக்கும், நம்ம நல்லதே செய்வோம், நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நம்ம செயல்கள் எல்லாம் நல்லதாக இருக்கட்டும், எது வருதோ அதை எதிர்கொள்வோம். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா, திருப்தியா? நான் சொன்ன மாதிரி இதை கடைப்பிடிச்சிட்டு வெயிட் போட்டவங்க எல்லாம் நிச்சயமா 30 நாள்லயே பாருங்க நல்லா புசு புசுன்னு ஆயிர போறீங்க. வெயிட் போட்ட பின்னாடி எனக்கு கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ கிலோ ஏறுனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.